வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல இன்றைக்கு தாயகத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. எதிர்க்கட்சி அணிகள் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் ஒன்று முதல் தடவையாக இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஓராண்டுக்கு பிறகு முதல் தடவையாக ஒரு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்குது. அது தொடர்பாகவும் அதுக்கு பின்பு அங்குள்ள அரசியல் சூழல் தொடர்பாகவும் நம்மோடு உரையாடுவதற்கு இணைந்து கொள்கிறார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு செல்லையா மனோரஞ்சன் அவர்கள். அவர் இந்த காலகட்டத்தில் அண்மையில இலங்கைக்கும் சென்று வந்திருக்கிறார். அங்குள்ள நிலைமைகள் தொடர்பாகவும் இன்று நடந்த போராட்டம் தொடர்பாகவும் உரையாட இருக்கின்றோம். வணக்கம் மனோரஞ்சன். வணக்கம் ஜெயபாலன், நன்றி. கௌரி டூர்ஸ் எதிர்வரும் ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2495 பவுண்ட்ஸ் மட்டுமே. இச்சலுகை நவம்பர் 20 வரை. இப்போது புக் பண்ணுங்கள் gauritours.com. என்னென்றால் இன்றைக்கு முதலாவது போராட்டம் என்று சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிறகு இதுல கணிசமானவர்கள் வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த பின்னணியை பற்றி ஒரு சொல்லுங்க. என்ன மாதிரி போராட்டம் நடந்தது? இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்குது, அல்லது அரசாங்கத்துக்கு இதுல ஒரு பாதிப்பும் இல்லையா, என்னன்னு பாக்குறீங்க? ஒரு முக்கியமான ஒரு சம்பவமா தான் நான் இதை பார்க்கிறேன். அதாவது கொழும்புல நுகேகுடல இவர்கள் ஆனந்த சமரக்கோன் திறந்த வழி அரங்கு என்றதை சொல்லுவது உண்டு. இந்த நுகேகுட அந்த ஆனந்த சமரக்கோன் வழி என்பது ஒரு முக்கியமான அரசியல் கூட்டங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான மாற்றங்களை கொண்டு வருகின்ற சூழல்களில் ஒரு பிரதானமான இடமாக கணிக்கப்படுகிறது. காலிமுகத்திடல் மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான காலிமுகத்திடல் என்று வரையக்குள்ள அது இந்த சனத்தை நிரப்பி காட்டுறது என்று சொல்லி வரும். ஆனால் பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இந்த ஆனந்த சமரக்கோன் அந்த திறந்த வழி அரங்கு என்று சொல்லுவது நுகேகுட டவுனுக்கு நடுவுல இருக்கு, துவக்கத்திலேயே இருக்கு. சரிதான். இது இப்ப குறிப்பாக யுஎன்பிக்கு எதிராக, அதாவது பிரேமதாசாக்கு எதிராக லலித் அத்துலத் முதலி, காமினி திசாநாயக்க, பிரேமச்சந்திர போன்றவர்கள் உடைத்து கொண்டு வந்து தங்களோட கட்சி, அந்த கழுகு கட்சி என்றொன்றை அவர்கள் அமைத்தார்கள். அந்த காலத்துல ராஜாலியா பார்ட்டி என்று சொல்லுவார்கள். அந்த ஃபல்கான் அந்த கட்சியை கொண்டு வந்து அவர்கள் பிரதானமாக பிரேமதாசாக்கு எதிராக மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் செய்ததும், அந்த நுகேகுட அந்த அரங்கு நிறைந்து வழிந்ததும் என்பதும் அரசியல் வரலாறு, தென்னிலங்கை அரசியல் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதே போலத்தான் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி முடிவு வருகின்ற பொழுது, அதாவது பிரேமதாசாவோட ஆட்சி காலம் முடிவு வருகின்ற பொழுதும் சந்திரிகா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாராக வருகிற காலத்தில் பிரேமதாசாக்கு எதிரான கூட்டாக எதிர்கட்சிகள், இடதுசாரிகள் எல்லாரும் சேர்ந்து வைக்கிற கூட்டம், எதிர்ப்பு கூட்டம் என்பது இந்த நுகேகுட சந்தியில் வைத்துத்தான் வைப்பதுண்டு. இதனுடைய கெப்பாசிட்டியை நீங்க கேட்பீங்க என்றால் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அதுல நிறைஞ்சாலே உண்மையா அந்த நுகேகுட சந்திக்குள்ளால போற டிராபிக் எல்லாம் பிளாக்கா போயிடும். எல்லாம் சுத்த வர கட்டிடங்கள் இருக்குது, பின்னால நுகேகுட ஒரு ஸ்டேஜ் இருக்குது, நுகேகுட ஹை லெவல் ரோட்டும் அந்த தெய்வலைக்கு வார கலுபோவில ரோட்டும் சந்திக்கிற இடமாகத்தான் அது இருக்கு. அதுல ஒரு 5000 வந்தாலே அது சனம் நிறைஞ்சு வழிஞ்ச மாதிரி தான். இந்த போராட்டம் மேக்ஸிமம் ஒரு 10,000 பேருக்குள்ளதான் அடங்கி வந்திருக்கணும். ஆனால் சில ட்ரோன் ஷாட்ஸ பாக்கல அந்த இடத்தையும் தாண்டி கொஞ்சம் அங்கால இஞ்சால எல்லாம் சனம் நின்றதை வச்சு என்ன பொறுத்த மட்டும் ஒரு 20,000 25,000 வரை சனம் பார்க்கலாம். அவ்வளவும் தான். அது அந்த இடத்தை தெரிந்தெடுப்பதுக்கு இன்னொரு டெக்னிக்கல் ரீசன் இருக்கு. என்னென்றால் இவ்வளவு வந்தாலே ஒரு 10,000க்குள்ள வந்தாலே அந்த இடம் நிறைஞ்சிடும். அதுவும் ஒரு காரணம். இது நான் இப்ப சொல்றது ஒரு 25-30 வயசு 90கள்ல இருந்து வர கதை. சரிதானே? ஆகவே உண்மையாக ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக மிக பாரிய அளவில், அதாவது ஒரு 50,000 1 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்கட்சிகள் எதிர்பார்த்திருந்தால் அவர்கள் நிரப்ப வேண்டிய இடம் காலிமுகத்திடல் தான். சரிதானே? காலிமுகத்திடல இல்லாமல் நுகைகொடையில வச்சதே இந்த காரணத்துக்காகத்தான். ஏனென்றால் எதிர்கட்சிகளுக்கு தங்களால் எவ்வளவை கொண்டு வர முடியும், எவ்வளவு பேர் வருவார்கள் என்பது இறுதி நேரம் வரை நிச்சயமாக இருக்கவில்லை. அது ஒரு காரணம். மறுபுறமாக இந்த 3 பிரதான எதிர்கட்சிகள், அதாவது மஹிந்த ராஜபக்ச தலைமையில் உருவாக்கப்பட்ட மொட்டு கட்சி என்று சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்ச தலைமை வகிக்கின்ற கட்சி, பொதுஜன ஐக்கிய முன்னணி, அடுத்தது பாரம்பரிய கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அடுத்தது மிகப்பெரிய எதிர்கட்சியாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சமகி ஜன ஐக்கிய தேசிய கட்சி வேறு, அது ரணில் விக்ரமசிங்க. நான் சொல்றேன் சஜித் பிரேமதாசனுடைய கட்சி. இது தவிர 4ஆவதாக தற்போது பதவி எதுவும் இல்லாமல் இருக்கிற ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சி. இந்த 4 பெரும் கட்சிகள், அதாவது தேசிய மக்கள் சக்தியை தவிர மிச்ச முக்கியமான
இவர்கள் 4 பேருக்குள்ளயுமே இறுதி நாள் வரைக்கும் பொது முடிவு வரவில்லை. நாங்கள் ஒரே மேடையில் ஏறுவதா இல்லையா, பொது முடிவு வரவில்லை. ஏனென்றால் இந்த பொது முடிவு வராமல் இருந்த காரணம், இதை ஆர்கனைஸ் பண்ற, அதாவது இதை ஒழுங்குபடுத்தின பிரதான நபர் நாமல் ராஜபக்ச. நாமல் ராஜபக்சவினுடைய அவருடைய ஸ்டார் பிம்பத்தை உருவாக்கி எடுக்க வேண்டும். ஏன்னா நாமல் ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட்டு வந்தவரே அல்ல, அவர் நேஷனல் லிஸ்ட்ல வந்தவர், தேசிய பட்டியல்ல வந்தவர். அப்ப அவரை பூஸ்ட் அப் பண்ணுவது எப்படி என்பதுதான் இதனுடைய அடிப்படை விஷயம். அதுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி எல்லாம் இதுல போய் இணைந்து கொள்ளுது, நாமல் ராஜபக்சவை பூஸ்ட் பண்றதுக்கு அவர்களுக்கு என்ன தேவை இருக்கு? ஆனால் அதான் அது இறுதியாக நேற்று முந்த நாள் வரைக்குமே அந்த பிரதான எந்த ஒரு கட்சியுமே தாங்கள் அந்த மேடைகளில் ஏறுவோம் என்று வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. இது பிரச்சனையாகவும் நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த தலைவர்கள் வந்தால் யாருக்கு இறுதி உரை வழங்குவது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. யார் மேடையிலே ஏறுகின்ற பொழுது பலத்த கரகோஷமும் பலத்த ஆரவாரத்தோடு மேடையில ஏத்துற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போது வந்து கொண்டிருக்கிறார் எதிர்காலத்தின் நாட்டின் ஜனாதிபதி இருக்கிறார், இந்த அரசாங்கத்தை கலைக்க போகும் தலைவர் வருகிறார் என்ற ஒரு பெரிய ஆரவாரத்தோடு இதை செய்ய வேண்டும். அதை யாருக்கு செய்கிறது? ரணில் வரப்போறது இல்லை. ரணில் சார்புல ஹரின் பெர்னாண்டோ வந்தால் ஹரின் பெர்னாண்டோவை நாளைக்கு தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்றதா? அது ஒரு பிரச்சனை. அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே யாரு தலைவர்? மைத்ரிபால சிறிசேன கையிலே அது இருக்குது. அப்ப அவர் வயது போயிட்டு அவர் இனி ரிட்டையர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஆள். இந்தியால சஜித் பிரேமதாசாவை ஏற்றுவதாக இருந்தால் அது நாமலுக்கு மிகப்பெரிய பாதகமாக வரும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு 20,000-25,000 பேரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது அரசியல் ரீதியாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியது. ஏனென்றால் இவர்கள் இன்று வந்து கொடுத்த செய்தி என்ன என்பதுதான் முக்கியம். அது இப்ப நாமல் ராஜபக்சேனோட உரையிலையும் நாங்கள் பார்க்கலாம். அவரை சொல்லுகிறார் என்னென்றால், இதை நீங்கள் இந்த எதிராக உங்களுக்கு வந்திருக்கிறவர்களுடைய இந்த செய்தியை நீங்கள் சரியாக வாசியுங்கள், சரியாக ரீட் பண்ணுங்கள் என்று சொல்றார். அதாவது உங்களுக்கு எதிரான மக்கள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் வந்தது. அது மட்டுமல்லாது இன்னும் சிறு குறிப்போட முடிக்கிறேன். இப்ப இது அரசாங்கத்தை கலைக்கின்ற பொது எதிர்கட்சிகளின் கூட்டம் என்று சொல்லப்பட்டு பிறகு இரண்டாவதாக சொன்னது அப்படி அல்ல, இது அரசாங்கம் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்ததோ அந்த வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை, அதை நினைவுபடுத்துவதற்கான கூட்டம் என்று சொல்லப்பட்டு அந்த அளவோடு நின்றது. ஏன் அவர்கள் அதை வெளிப்படையா நீங்கள் சொல்லி நினைக்கிறீங்க? நாங்கள் இவர்களை கலைக்கிறதுக்கு தான் வாரம் என்றது ஏன் சொல்லி நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த உங்களுக்கு ஒரு நினைவூட்டுறதுக்கு தான் வாரம், உங்களோட வாக்குறுதிகளை நினைவூட்டத்தான் வாரம் என்றது ஏன் நினைக்கிறேன்? நான் நினைக்கிறேன் இப்ப இந்த அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அரசியல் ஞானம் இருக்கிறது. ஞானம் என்றதை விட அவர்களுக்கு தங்களுக்கு எவ்வளவு தூரம் மக்களிடையே பாப்புலாரிட்டி இருக்கிறது என்று அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. இது அவர்கள் எங்கிருந்து கணிக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு இலங்கையில என்னை பொறுத்த வரையில் இது பலரும் ஆய்வு ரீதியாகவும் ஏற்றுக்கொண்டு விட்டார். கிட்டத்தட்ட 30,000-40 லட்சம் வரையான அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் தங்களுடைய அரசியல் கருத்துக்களை எதிலிருந்து அவர்கள் நெறிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் சமூக ஊடகங்களில் இருந்து. சமூக ஊடகங்களை கேட்டுத்தான் அரசியல் ஆர்வலர்கள் இன்றைக்கு தங்களுடைய கருத்துக்களை நெறிப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையிலே குறிப்பாக தென்னிலங்கையிலும் வடக்கு கிழக்கு மலையகம் சார்ந்த சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற இடங்கள் சார்ந்தும் பாரிய அளவில் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவான சமூக ஊடகங்கள் இல்லை, சமூக ஊடக கருத்தியல்கள் இல்லை என்றது அவர்களுக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையிலே அரசாங்கத்தை கலைக்க வருகிறோம் என்று சும்மா வாய் வீச்சுக்கு சொன்னதுக்கு என்ன, அதற்கு ஆதரவான மிகப்பெரிய ஒரு கருத்தியல் அங்கு தளத்தில் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது இந்த கட்சிகளில் இருப்பவர்கள் எல்லாம் கைதேர்ந்த அரசியல்வாதிகள், அவர்கள் வரும் கட்டுக்குட்டிகள் அல்ல. அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இப்ப நாமல் ராஜபக்ச ஒரு இளைஞராக இருக்கலாம், ஆனா அவரை சூழ உள்ளவர்கள், அவருடைய தந்தையிலிருந்து சிறிய தகப்பன் பெரிய தகப்பன் எல்லோரும் நீண்ட காலம் அரை நூற்றாண்டுகளாக அரசியலில் இருந்தவர். ஆகவே அவர்களுடைய கணிப்பின்படி அந்த வார்த்தையை பாவிப்பதற்கான காலம் இன்னும் அவர்களுக்கு கனியவில்லை என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். அவ்வளவு நுணுக்கமாக தென்பகுதியில உள்ள இந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த கட்சிகள் சிந்திக்கின்றன. இப்ப நாங்கள் எங்களுடைய தமிழ் தரப்பில் எடுத்தோம்னா நாங்கள் எல்லாம் போக்கு தூக்கி நாங்கள் குண்டு வச்சு நாங்கள் எல்லாம் இன்னும் ரெடியாத்தான் இருக்கண்டு ஒரு முட்டாள்தனமான அரசியல் உரையாடலை தானே நாங்க நடத்துறோம்.
தமிழ் சமூகத்தினுடைய அரசியலில் அரசியல் உரையாடலே இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அரசியல் உரையாடலே இல்லை. இவர்களுடைய அரசியல் உரையாடல் எல்லாம் வெறும் கற்பனை அரசியல் உரையாடல் தான் இவர்கள் இருக்கின்றனர். அதாவது தமிழ் தேசிய அரசியல் என்பது நடைமுறையில் ஒரு பாரிய தோல்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஏற்றுக்கொள்ளுதலே இல்லை. முதலாவது. இரண்டாவது, இன்றைய சூழல் இலங்கை என்கின்ற நாட்டிற்குள்ளும் பிராந்திய அரசியலும் இன்றைய உலக போக்கு அரசியல் சம்பந்தமாக எந்த விதமான ஆழமான ஒரு அரசியல் கருத்தை வெளியிடுகின்ற ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு தடவை அதாவது இவர்கள் அரசியல் கட்சியாக, ஒரு அரசியல் இயக்கமாக அல்லது அரசியல் தலைவர்களாக தங்களுடைய வாக்காள மக்களை அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்துகின்ற உரை நிகழ்த்தி இருக்கின்ற ஒரு தலைவரை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, என்னென்றால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வரவில்லை, நாங்கள் அவர்களுடைய வாக்குறுதிகளை நினைவூட்டத்தான் வந்திருக்கிறோம் என்று சொல்ற அந்த நுணுக்கம் இருக்கின்ற அது ஒரு அரசியல் பாரம்பரியத்துக்காக தானே வந்திருக்க வேண்டும். அது சரி. ஏனென்றால் இப்ப தென்னிலங்கையில நான் சொன்ன இந்த 4 கட்சியையும் எடுத்தார். இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார். ஒரு அதிகாரத்தை பிடிப்பது எப்படி, அதை பிடிப்பதற்கான காலகட்டம் எப்படி, அது எப்படி கனிகிறது, அந்த சமூகத்தில் இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலைகள் என்ன, பக்கத்தில் இருக்கிற இந்தியா என்கின்ற நாடு யாரை ஆதரிக்கிறது, சர்வதேச நிலைமை என்ன, இப்படி பல்வேறு விஷயங்கள் அங்கே பேசப்படுகின்றன. அவர்கள் மேடையிலே வந்து இனவாதத்தை பேசலாம், எதையும் பேசலாம். ஆனால் உள்ளுக்குள் நான் தென்னிலங்கையிலே சிங்கள அரசியல்வாதிகளோடு, அரசாங்கத்தோடு, ஒரு குறிப்பிட்ட ஜனாதிபதியோடு ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செய்ததிலிருந்து எனக்கு தெரியும் அவர்கள் எத்தகைய விஷயங்களை எல்லாம் பேசுகிறார்கள் என்று. அவர்கள் மேடையிலே வந்து பேசுகிற விஷயங்கள் வேறு. ஆனால் தங்களுக்குள்ளே இத்தகைய ஆய்வுகள் எல்லாம் நடத்தித்தான் அவர்கள் அந்த ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள், ஆளுகிறார்கள். அவர்கள் எப்படி ஆளுகிறார்கள், சரியா பிழையா என்பதெல்லாம் வேறு. அவர்கள் என்ன கொள்கையிலே போறார்கள் என்பது வேறு. எல்லாவற்றையும் கணித்துத்தான் அவர்கள் ஆட்சியாளர்களாக செயற்பட்டு வந்திருக்கிறார். எங்களுடைய இன்று இருக்கின்ற தமிழ் கட்சிகளில் இருக்கின்ற தலைவர்களுக்கோ கட்சிகளுக்கோ ஒரு ஆட்சியை கைப்பற்றி ஆண்ட அனுபவமே கிடையாது. எங்களுக்கு வரலாற்று கைப்பற்றாண்டிலும் பரவாயில்ல, தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஏதாவது ஒரு உரிமையை தானே வென்றெடுத்ததாகவும் இல்லை தானே இந்த காலகட்டத்தில் கிடையாது. ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்று தமிழ் சமூகத்தை நீங்கள் எடுத்தால் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல்வாதிகள் வெறுமனே கோஷங்களை அண்டிய உணர்ச்சிகளும் இது ரெண்டும் தான் இருக்கு. இவர்களால் செய்யக்கூடிய ஒரு சிறு விஷயம் கூட செய்யப்படவில்லை. இப்ப இன்றைக்கு இவர்கள் அரசியல் கைதி என்று கத்துனார். உண்மையாக எத்தனை அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள்? 8 பேர் தான் இருக்கிறார். கட்டுறத பார்த்தா ஏதோ ஆயிரக்கணக்கான அரசியல் கைதி எங்க மறையில் 8 பேர் மீதும் நினைக்கிறேன் படுகொலை குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அப்ப அந்த 8 பேர் நீங்கள் அதுல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கோ தெரியாத, நான் சில பேர் படுகொலை குற்றச்சாட்டம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இந்த 8 அரசியல் கைதிகளை வைச்சுக்கொண்டு, ஆனா கோஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கைதிகளை விடுதலை செய்யலன்னு சொல்லுவார். ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை என்ன? காணாமல் போனவர்கள் சம்பந்தமான பெரிய பிரச்சனை. அது மட்டுமல்ல, அது எத்தனையோ ஏக்கர் கணக்கான காணிகள் வடக்கு கிழக்கில் இராணுவம் இன்றைக்கு விவசாயமும் பண்ணைகளும் வச்சு நடத்திக்கின்றது. மிகப்பெரிய அளவு. இது 2வது. 3வது விஷயம், இவர்கள் அதிகாரங்களை பற்றி பேசுகிறார்கள், சமஷ்டிகளை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் நடைமுறை ரீதியில் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏனைய பல பேர் எதை பற்றியும் கொஹரண்டாக ஒரு கருத்தை சொல்லுகின்ற ஒரு தலைவரை சொல்லும். ஒரு தடவை இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வடக்கின்ற கல்வியில ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றியோ அல்லது சுகாதாரத்துல ஏற்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றியோ அல்லது இந்த போதைப் பொருள் தொடர்பான பிரச்சனை பற்றியோ விவசாயம் சார்ந்தோ அபிவிருத்தி சார்ந்த எதுவுமே கதைக்கல தானே இவ்வளவு காலம் எதுவுமே இவர்கள் பேசுவது கிடையாது. அப்ப இது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனால இருக்கிற ஆபத்து என்னென்றால், தென்னிலங்கையிலே யார் ஏதாவது வழியிலே எந்த தில்லுமுல்லையும் செய்து அதிகாரத்துக்கு வந்தால் அவர்களோடு போய் ஒட்டி தங்களுக்கான நலன்களை பெற்றுக் கொள்ளுவது என்கின்ற எடுப்பார் கைப்புள்ளை நிலைக்கு இவர்கள் வந்திருக்கிறார். இல்ல, அந்த நலன்கள் மக்களுக்கான நலன்களை இவர்கள் எடுக்கல. அப்படி எடுக்கிறத நாங்க வரவேற்கலாம். அப்படி எடுக்கிறத நீங்க வரவேற்கலாம். ஆக குறைந்தது ஏதோ ஒரு வகையிலே அந்த நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். இப்ப நான் சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். சௌமியமூர்த்தி தொண்டமான் தொடர்பாக பல்வேறு கடும் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் சௌமியமூர்த்தி தொண்டமான் மிக தெளிந்த அரசியல் ஞானம் இருந்தது. அவரால் மலையக மக்களுக்கு விடுதலை வந்ததா இல்லையான்றது 2வது விஷயம். ஆனால் அவருடைய எடுத்த 2 பிரதான அரசியல் முடிவுகள், ஒன்று, JR 6/5 பெரும்பான்மை வந்த உடனேயே அவருக்கு தெரியும்
இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நடத்துகின்ற தமிழர்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்தில் நான் என்னை அடையாளப்படுத்தினால் என்னுடைய மக்களுக்கு என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, 75ஆம் ஆண்டு இவர்கள் வட்டுக்கோட்டையில் தமிழீழம் தொடர்பான தனிநாட்டு தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அன்று காலையிலே தமிழர் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களின் பிரதி என்ற அடிப்படையில் வட்டுக்கோட்டையில தான் தொண்டமான் நின்றார். சௌமியமூர்த்தி தொண்டமான் அவரும் போயிருந்தார். ஆனால் பகல் உணவுக்கு முதல் அவர் அங்கிருந்து புறப்படுறார். ஏனென்றால் மத்தியானத்துக்கு பிறகு வேண்டிய அஜெண்டா இந்த தமிழ் தனிநாட்டு பிரகடனம். இந்த தனிநாட்டு பிரகடனம் செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட வவனியா தாண்டி விட்டார் சௌமியமூர்த்தி தொண்டமான். இது சௌமியமூர்த்தி தொண்டமான் எடுத்த மிக தீர்க்க தரிசனமான ஒரு அரசியல் முடிவு. தனக்கும் அந்த தனிநாடுன்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டால் சிங்கள மக்கள் சுற்றி வாழ்கின்ற மலேக பிரதேசம் தன்னுடைய மக்களின் நிலைமை என்ன ஆகும் என்று அவர் யோசித்தார். சரி, இது ரெண்டுக்கும் அடுத்ததாக அவர் எடுத்த இன்னொரு தீர்க்கமான முடிவு, ஜேஆர்ட்ட அவர் அடித்த டீல் என்ன? இனி வருகின்ற தேர்தல்களில் என்னுடைய மக்கள் எல்லாம் உங்களுக்குத்தான் வாக்களிப்பார். ஆனால் அவர்களுக்கு நீங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறீங்களோ இல்லையோ வேற, ஆனால் வாக்களிக்கின்ற உரிமையை கொடுங்க. என்னுடைய மக்களின் வாக்குகள் உங்களுக்கு. அப்ப இந்த தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய வாக்குகளை நம்பித்தான் கொழும்பில் அரசாங்கம் வரும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கியவரே சௌமியமூர்த்தி தொண்டமான் தான். அதன் மூலமாக அவர்கள் அதுக்கு பிறகு குடியுரிமையும் வென்றெடுக்கப்பட்டது. அப்ப அது மட்டும் இல்ல, எந்த ஒரு அரசு வந்தாலும் மலையக மக்களுடைய வாக்கு எங்களுக்கு வேண்டும் என்று ஏங்குகின்ற அளவுக்கு, அது சந்திரிகாவா இருந்தாலும், சஜித் பிரேமதாசா இருந்தாலும், அவருடைய தகப்பனாக இருந்தாலும், மஹிந்த ராஜபக்ச இருந்தாலும், இன்றைக்கு அனுரகுமார வரைக்கும் மலையக மக்களுடைய வாக்குகளை போட்டி காட்டுகிறார் தங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக. அதை செய்தவர்கள் தான். அப்ப அரசியல் ஞானம் என்பது வேறு. இந்த படிப்பறிவு, பட்டங்கள், அப்புகாத்து, அந்த PhD இருக்குது, டபுள் பேரிஸ்டர் இருக்குது, மலைய மக்களை கொள்ளி அடிச்சது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. நாங்களும் அதை செய்திருக்கோம். எங்களுடைய தலைவர்களும் கொள்ளி அடிச்சுக்கிறார்கள் அவர்களும். ஆனால் குறைந்தபட்சமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா மலைய மக்கள் நீண்ட காலமாக மிக மோசமான வாழ்நிலையிலையும் இருந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் அப்படி ஒரு பலவீனமான மக்களை ஒரு 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 கிங் மேக்கிங் பொசிஷன்ல அவர்களை கொண்டு வந்து வைத்து, படிப்பறிவு இல்லாத இருக்கு. சிங்கள அரசியல்வாதிகள் சொன்னார்கள், தொண்டமான்கிட்ட கேட்டார்களாம், நீங்க எப்படி அந்த படிப்பறிவு இல்லாத சனத்துக்கு இந்த வாக்கு சரியா யானைக்கு போடுறதுக்கு எப்படி பழக்குவீங்க? அவர் என்ன சொன்னார்ன்றா, அவரோட இருந்தவர்கள் தான் எனக்கு சொன்னது. அவர் சொன்னார், சேவல் தான் எங்களுடைய கட்சியுடைய சின்னமாக இருந்தது. சேவல் முருகன் சின்னம், சரிதானே? நாங்கள் சொல்லுவோம், இந்த முறை முருகனுக்கு போடாத, முருகன் அண்ணனுக்கு போடு, கணபதி சின்னம் யானை, யானையை பார்த்து தும்பிக்கையை பார்த்து போடு என்று கரும்பலகை, சின்ன கரும்பலகை கொண்டு போய் லயமாக பழக்கினார்கள் யானைக்கு முன்னால் போடுவது. அப்ப ஒரு அரசியல் என்பது, அரசியல் தலைவன் என்பவனுக்கு தன் சமூகம் சம்பந்தமான ஒரு ஞானமும் தொலைநோக்கு பார்வையும் இருக்கு. அடுத்த முக்கியமான விடயம் அவர் செய்தது, தான் அமைச்சர் பதவியில இருந்த பொழுது ஒரு கொட்டகலை என்கின்ற மையம், அந்த மலையகத்தினுடைய மையத்திலே கொண்டு போய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையை வைத்தார். அது தனியா மலையக மக்கள் கண்டு அவர் சொல்ல இல்லை, எல்லாரும் போய் அங்கே பயிற்சி வரலாம். அங்கே கொண்டே வைத்ததனுடைய நோக்கம் என்னென்றால், எந்த காலமும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, வடக்கு கிழக்குல இருந்து ஆசிரியர்கள் வருவார்கள், அவர்கள் வந்து சேருவதே மத்தியானம், திங்கட்கிழமை மத்தியானத்துக்கு அப்புறம் தான் வருவார்கள், மத்தியானத்தோட போயிடுவார். அங்கே ஒன்றும் படிப்பிக்கிற இல்ல, இங்கே இருந்து தேயிலையும் மரக்கரையும் வீட்டுக்கு வேலைக்கு பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு தான் இவர்களுக்கு மிச்ச நேரம் போவதே ஒழிய படிப்பிக்கிற என்ற குற்றச்சாட்டு இருந்து. அப்ப இவர்களை குற்றச்சாட்டி கொண்டே இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி போட்டு தான் சொன்னா, சரி. அதற்கு பிறகு 10ஆம் வகுப்புல 4 கிரெடிட் எடுத்த, 5 கிரெடிட் எடுத்த, 1 D எடுத்த எல்லா மாணவர்களும் அந்த பயிற்சி கலாசாலைக்கு போய் தங்களுடைய பிரதேசங்களிலேயே அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்து மிக முக்கியமான பங்கு இருக்கு. ஏனென்றால் திரு ராஜலிங்கம் என்பவர், அதாவது CWC என்ற தொழிற்சங்கத்தை உருவாக்கிய திரு ராஜலிங்கம், புசல்லாவிலே சங்குவாரி தோட்டத்திலே தான் முதலாவது பள்ளிக்கூடமே அமைக்கிறார். சரஸ்வதி மகா வித்யாலயம் என்ற சங்குவாரி தோட்டத்துல பள்ளிக்கூடத்தை சொந்த காசுலயே அவர் அமைக்கிறார். அமைச்சு வீடு தோட்டமாக போய் பிள்ளைகளை சேர்த்து அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தவர் ராஜலிங்கம். அவரை சொல்லுவார் மலையக காந்தி என்றே சொல்லுவார். அவர் தான் உண்மையாக CWC-னுடைய ஸ்தாபக தலைவர். அவரோடு சேர்ந்துதான் தொண்டமான் இருந்தார். அவருடைய இறப்புக்கு பிறகுதான் சௌமியமூர்த்தி தொண்டமான் கையுக்கே வருகிறது. அப்ப கல்வியினுடைய தேவையை அவர்கள் அந்த காலத்திலேயே உணர்ந்திருந்தார். அப்ப இது ஒரு பாரிய படிக்க வேண்டும். எங்களுடைய இன்றைக்கு நீங்க போய் பாருங்க, இலங்கையினுடைய பழைய பாராளுமன்றத்துக்கு முன்னால் கொழும்புல இன்றைக்கு பழைய பாராளுமன்றம் பிரசிடென்ட் செக்ரட்டரி, தேசிய தலைவர்கள் என்று இருக்கின்ற தலைவர்களோடு இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் தலைவர்களுடைய சிலை யாருண்டா சௌமியமூர்த்தி தொண்டமான் தான்.
அப்ப இந்த வரலாறு தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் வெறுமனே குற்றம் சாட்டிட்டு போலாம். பேரினவாதிகளுக்கு சேவகம் செய்தார் என்று குற்றம் சாட்டலாம். நாங்கள் இப்ப அத எங்கள்ட சமூகத்தோட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 76ஆம் ஆண்டுக்கு பிறகு, இந்த 70களுக்கு பிறகு நடந்த இந்த போராட்டம் இதுகளுக்கு பிறகு நாங்கள் கொடுத்த உயிர்கள் என்ற எண்ணிக்கை மிக மிக அதிகம், பொருளாதார இழப்பு மிக மிக அதிகம், கல்வியை இழந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா நாங்கள் இழந்து கீழ்நிலையை நோக்கித்தான் போயிருக்கிறோம். எங்களோட தலைவர்கள் எங்களை மேல்நிலைக்கு கொண்டு வர முடியவில்லை. ஆனா மலையகம் மிக கீழ் நிலையில இருந்து ஒரு படிப்படியாக ஒரு கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு மலையகத்துல அவர்கள் புதிய சூழலை உருவாக்குவதற்கான ஸ்டெப்பை பயப்படாமல் எடுத்து முன்னுக்கு வைக்கிறார். இப்ப இன்றைக்கு முந்தி தனியே ஒரு கட்சியில கையில இருந்தது. ஆனா இன்றைக்கு அவர்கள் மலையகத்துக்குள்ள பல்வேறு கட்சி தலைவர்கள் இருக்கிறார். அவர்களும் சரியாக செய்ய இல்லை என்றோன்னு இந்த முறை ஒரு அசிட் டெஸ்ட் மலையகம் செய்துதானே இருக்கு. ஒரு காலமும் இல்லாம ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி கூட சாதிக்க முடியாத விஷயத்தை தனி ஒரு கட்சியாக எந்தவித கூட்டும் இல்ல. அதுதான் அந்த முக்கியம். என்பிபி என்கின்ற தனி ஒரு அமைப்பாக 5 ஆசனங்களை அவர்கள் மலையகத்திலே பெறுகிறார்களாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது என்பிபியினுடைய சாதனை அல்ல, அது மலையக மக்களுடைய சாதனை. அந்த பெண்களையும் தெரிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டிலே எழுந்த மக்கள் எழுச்சி என்றதை சரியாக கணிப்பிட்டு ஒரு மாற்றம் வருகிறது, இந்த மாற்றத்தில் நாங்களும் கைகோர்க்க வேண்டும் என்ற ஒரு துணிந்த முடிவு அந்த மலைய மக்கள்கிட்ட இருந்திருக்கு. வரலாற்றில முதல் தடவையாக மலைய மக்கள் அந்த சம்பள உயர்வு கூறாமலே ஒரு சம்பள உயர்வை பெற்றிருக்கிறார். அப்ப அது ஒரு மிகப்பெரிய வெற்றி, அவர்கள். இனி அடுத்தது அவர்களுடைய அந்த நில உரிமை, அவர்களுக்கான சொந்தமான முகவரிக்கான போராட்டம். அடுத்தது அந்த மலையக பகுதிகளுக்கு ஒவ்வொரு தோட்ட பகுதிகளும் ஒரு பிரதேச சபையினுடைய நிர்வாகத்துக்குள்ள அவர்களுக்கு வர வேண்டும். அதுதான் அவர்களுடைய எய்ம். அப்ப நாங்கள் 75 வருடத்துல ஒரு தசமொரு அளவேனும் இருந்த இடத்துல இருந்து முன்னுக்கு போகாத நிலையில எங்களுக்கு இருந்த 9-10 ஆசனங்களை இழந்து 6-7 ஆசனங்களுக்கு கீழே குறைந்து வந்திருக்கிறோம். அந்த மக்கள் படிப்படியாக அவர்கள் மேலே போயிருக்கிறார். நான் ஒரு சிறு குறிப்போடு உங்களுக்கு முடிக்கிறேன். தொண்டமானை நான் பேட்டி கண்ட பொழுது, சந்திரிகாடு அரசாங்கத்தில் அவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது, அவரை பேட்டி கண்ட பொழுது நான் ஒரு கேள்வியை கேட்டேன். இந்த 2 கட்சிகளோட நீங்க வேலை சேர்க்கிறீங்க, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா உங்களால்? அவர் சொன்ன பதில் என்னென்றால், இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நீல கட்சி, நீ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சின்னு சொல்லல, நீல கட்சிக்காரன் என்ன செய்வான்டா, கோபம் வந்தா கத்தியை எடுத்து நேர நெஞ்சில குத்துவான். இப்ப சந்திரிகாடு அதுல அமைச்சரா இருந்தோன்னு சொல்றாரு, எனக்கு நேர குத்துவான். இந்த பச்சை கட்சிக்காரன் இருக்கிறாங்களோ, சிரிச்சு தோல்ல கைய போட்டு கூட்டின்னு போவான், பின்பக்கத்துல இருந்து குத்துவான். அதை இப்ப இந்த இதுலயும் நீங்கள் பார்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளவு தெளிவாக இந்த 2 பிரதான அரசியல் கட்சி அவர் புரிந்து வைத்திருந்தார். அதை ஒரு ஊடகவியலாளரிடம் நேர பயப்படாம சொல்றார். நான் சொன்னா நீ போட்டுருவியா பேப்பர்ல கேட்டார். நான் அப்படியே அந்த யுக்திய பத்திரிகையில எழுதியும் இருக்கு. நான் சொல்ல, அவரை நீங்க குற்றஞ்சாட்டலாம், இனவாத கட்சிகளுக்கு ஆதரவு உண்டு. அவருக்கு அந்த கட்சிகள் சம்பந்தமாக மிக தெளிந்த பார்வை இருந்து அதுக்குள்ள தான் என்னட்டு எதிர்நீச்சல் போடலாம்ன்றதுதான் அதுதான் கட்டி. அவரை பற்றி எழுதுகின்ற பொழுது ஒரு சிங்கள ஒரு இனவாத எழுத்தாளரை எழுதுகிறார். தொண்டமான் என்பவர் ஒரு முதுகெலும்புள்ள ஒரு அரசியல் தலைவர். அவர் மன்னர்களோடும் நடப்பார், ஏழையோடும் அமர்ந்திருப்பார். இப்படித்தான் எழுதுறார். He can walk with the kings and he can sit with the poor. இப்ப என்னன்னா இந்த சம்பள உயர்வை பற்றி காய்ச்சினாங்க. இந்த வரவு செலவு திட்டம் அந்த அடிப்படையில ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டத்தை பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் எதிர்க்கிறதுல, இனவாத கட்சிகள் எதிர்க்கிறதுல இந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா தமிழ் கட்சிகள் இந்த விஷயத்தை ஒரு பொருட்டா கூட கணிக்காமல், அதாவது இந்த மலைய மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சம்பள உயர்வை கணிக்காமல் அதுக்கு எதிர்த்து வாக்களிக்க, அதாவது வாக்களிப்புல கலந்து கொள்ளாதத நீங்க என்னன்னு பாக்குறீங்க? என்னுடைய பார்வையில ஒரு மிக கீழ்த்தரமான செயல் நான் சொல்றேன். ஏனென்றா 2 விஷயத்துக்கா. ஒன்று, ஒரு மிகப்பெரிய வரலாற்று கரை இருக்கு எங்களுக்கு. அதாவது தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று கரை இருக்கிறது. அது ஒரு கரை என்றால் 2வது கரை முஸ்லிம்களை கலைத்தது. இது 2 தான் நான் அந்த வரலாற்று கரையாக நாம் பார்க்கிறேன். மற்றதெல்லாம் வெவ்வேறு விதமான சொற்பதங்கள்ல பாவிக்கலாம். நாங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலின் 2 வரலாற்று கரைகள் என்றால், அன்று அந்த மலையக மக்களுக்கான வாக்குரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது ஒரு முக்கிய தேசிய தலைவராக இந்துத்துவ தமிழ் தேசிய தலைவராக இருந்த பொன்னம்பலம் அதற்கு ஆதரவாக வாக்களித்தது ஒன்று. 2வது, இன்று இவர்கள் இந்த மலையக மக்களுக்கு இதை கொடுக்க நேரம், இதை ஆக குறைந்தது இதை பற்றி சிலாகித்து பேசி
அந்த மக்களுக்கான இது வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் வரலாற்றில் அவர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் என்றதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பும் இருந்தது இவர்களுக்கு. இந்த கட்சியை உடைத்து காங்கிரஸை உடைத்து பெடரல் கட்சியை அமைக்கின்ற பொழுது இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மலேக மக்களுக்கு மேல் கை வைத்தவர்கள் எங்கள் மேல் வைக்கிறதுக்கு நேரம் போகாது என்றுதானே சொல்லி நீங்கள் தமிழரசு கட்சியை ஆரம்பித்தீர்கள். சரிதானே? அப்படி பேசியவர்கள் இன்றைக்கு நாங்கள் அன்றைக்கே அதை சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில குறிப்பா தமிழரசு கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று கடமை இருந்தது துணிந்து சொல்லுவதற்கு. இந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் இதற்கு ஆதரவு அளிக்கிறோம். வெவ்வேறு குறைபாடுகள் இருந்தாலும் என்று சொல்லி இருக்கவன் முதலாவது தன்னுடைய பாட்டன் செய்த குறையை நிவர்த்தி செய்திருக்க முடியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் நினைத்திருந்தார். சந்திரிகா குமாரத்துங்கோடு நான் இருந்திருக்கிறேன். சந்திரிகா குமாரத்துங்க துணிந்து ஊடகங்களிலும் மேடைகளிலும் சொல்லி இருக்கிறார், என்னுடைய அம்மாவும் அப்பாவும் செய்த தவறை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு என் கையில் வந்திருக்கிறது. இதற்கு யுத்தத்தால் தீர்வு காண முடியாது, அரசியல் தீர்வு தான் தீர்வு என்று சொல்லித்தான் அவர் அரசியல் தீர்வை முன்வைத்தார். ஒரு அரசியல் தலைவனினுடைய தலைமைத்துவத்தினுடைய பண்பு என்பது எப்போதும் இருக்கின்ற சூழலில் இனவாதம், மதவாதம், பிற்போக்குத்தனங்களுக்கு பின்னால் இழுபட்டு போய் அதிலிருந்து வாக்குகளை கறப்பது அல்ல. தலைமைத்துவம் என்பது தலைமைத்துவம் வழங்குவது, மக்களை வழிகாட்டும். இதை நமது அண்மை காலங்களில் நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர்கள் தன்னுடைய சொந்த கருப்பின மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவரே சொல்லி இருக்கிறார், இஃப் யூ சோஸ் மீ ஆஸ் அ லீடர் லெட் மீ லீட் யூ. ஏனென்றால் அங்கே வெள்ளையர்களுக்கு எதிரான உணர்வு கருப்பர்களுக்குள் நிறைய இருந்தது. அப்ப அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வுகள் எல்லாம் இருந்தது. நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர் அதை எதிர்த்து நின்று தன்னுடைய அனுபவத்தின் மூலம் அதை பேசியிருக்கிறார். அப்ப இதையெல்லாம் அரசியலில் வருபவர்கள் பார்க்க வேண்டும், வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இப்ப இந்த திருப்பி நாங்கள் அந்த போராட்டம் முதல் கேள்விக்கே வந்தோம் என்றால், இன்றையான இந்த போராட்டத்துக்காக, இந்த அரசுக்கு எதிரான இந்த போராட்டத்துக்காக திட்டமிடப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் திருமலையில ஒரு சில நாட்களுக்கு முதல் கொண்டு வரப்பட்ட புத்தர் சந்திக்கு வந்த விஷயம் வந்தது. இப்ப இத மிக வெளிப்படையாக நாமல் ராஜபக்ஷ, சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் ஆதரிச்சிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அதுல விகார புத்தர் வைக்கப்பட வேண்டும் என்றதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இல்லையென்றால் அது பெரிய பிரச்சனை. அதே சமயம் அதே நபர்கள் தான் தையிட்டியிலையும் அந்த விகாரையை கொண்டு வரதிலையும் ஈடுபட்டிருந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு இவர்கள் மலையக மக்களுக்கு வழங்கின அந்த சம்பள உயர்வுக்கு எதிராகவும் குரல் கொடுத்திருக்கிறார். இதுக்கு பிறகு தமிழ் கட்சிகள் எதிர்காலத்துல ஏற்கனவே சஜித்துக்கு தான் தமிழ் கட்சிகள் ஆதரவு கொடுத்து வந்தது, சுமந்திரன் ஆதரவு கொடுத்திருந்தார். எதிர்காலத்துல இவர்கள் ஆதரவு கொடுக்க இயலுமா? அது சரி, அது மட்டுமில்ல. இப்ப நீங்க சொல்றது சரி. அதாவது நீங்க பாத்தீங்க என்றால் இந்த இவர்களுடைய இந்த அரசியல் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க. ஒன்று, இந்த திருவோணமலையில இந்த பௌத்த சிலையை வைக்கிறத பிரச்சனையை எப்படி இவரை கொண்டு வந்தார்கள் என்பதும், அதே நேரத்துல அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முதல் 5 நாளைக்கு முதல் அந்த மலையக மக்கள்கிட்ட விவாதம் வருகின்ற பொழுது, அந்த சம்பளம் வருகின்ற பொழுது, எங்களுடைய வரிப்பணத்தில் இருந்து ஏன் இதை கொடுக்குது? இந்த எங்கள் என்ற சொல்ல ஏன் திலீப் ஜெயவீர, சஜித் பிரேமதாச, தயாசிரி ஜெயசேகர உட்பட இந்த முழு எதிர்கட்சிக்காரர் நாமல் ராஜபக்ச உட்பட அவ்வளவு பேர் எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து நீங்கள் எப்படி அவர்களுக்கு கொடுக்குது? யார் இந்த எங்கள் என்ற சொல்லுக்குள்ளதான் இந்த மர்மமே ஒழிக்கப்பட்டிருக்கு. யார்? இந்த சிங்கள பௌத்த மக்களின் வரிப்பணத்திலிருந்து எப்படி இந்த தமிழ் மலையத்தானுக்கு கொடுப்பது, தோட்டக்காட்டானுக்கு ஏன் கொடுப்பது? இதுதான் அவர்களுடைய அந்த பேச்சினுடைய சரிதானே? அப்ப இதற்கும் திருவோணமலைக்கும் தொடர்பே இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் சளைக்காமல் பாராளுமன்றத்தில் பேசினார். இப்ப சாணக்கியனுக்கு பக்கத்துல இருந்தவர் திலீப் ஜெயவீர். அவர் திரண தொலைக்காட்சியினுடைய அவர்தான் உரிமையாளர். அவர் ஒரு பத்திரிகை நடத்துகின்றார். கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கினுடைய எல்லா விதமான கீழ்த்தரமான இதழையும் ப்ரமோட் பண்ண ஒரு டிவி ஒரு ஊடகத்துறையினுடைய முதலாளி. சரிதான். அவருக்கு ஒரு சீட் பாராளுமன்றத்துல இருக்கு. இதை வைத்துக்கொண்டு அவர் உட்பட, அந்த மனிதன் உட்பட இதை அவருடைய பேச்சினுடைய அந்த வன்மத்தை, குரலை நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்தால் ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துவிட்டது சிங்களவர்களுக்கு, பௌத்தர்களுக்கு திருவோணமலையிலே என்று சொல்லி அவர்கள் பேசுகின்ற பேச்சும், எங்களுடைய வரிப்பணத்தில் எப்படி கொடுக்கலாம் என்று இவர்கள் பேசுகின்ற பேச்சினுடைய தொடர்ச்சி என்னன்னா, இந்த 21ஆம் திகதி வருகின்ற பொழுது அந்த பழைய அதே பாணி அரசியல் கருத்து, அதாவது பெரும்பான்மை மக்களுக்கு ஆபத்து வந்து விட்டது, இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு அளிக்கிற அரசாங்கம் தான் இந்த என்பிபி அரசாங்கம், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்கிற அரசாங்கம் தான் என்றதை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இவர்கள் இதை செய்தார். அது மிக மிக தெளிவாக இருக்கிறது. என்ற அந்த பழைய உளுத்து போன இனவாத ஆயுதத்தை தான் இவர்கள் கொண்டு வருகிறார். ஆனால்
இதே தலைவர்கள் வடக்குக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போத்துவதும், அவர்களோடு நின்று படம் எடுப்பதும், ஜனாதிபதி தேர்தலில் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லணும் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சி. அவர்கள் கெஞ்சி கூத்தாடி பார்ப்பமிட்டு எடுக்கிறது, அதுக்கு பிறகு கள்ள உறுதி எழுதி முடிச்சாக்களை காப்பாற்றுறது, இவ்வளவு செய்து கொண்டு அந்த தலைவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான வாக்கு வங்கியை சேர்த்து கொடுப்பதிலும் இவர்கள் பின்னிற்பதில்லை. ஏனென்றால் இதனுடைய உண்மை விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த தென்னிலங்கையிலே வருகின்ற இனவாதம் தான் வடக்கிலே இருக்கின்ற தேசியம் பேசுகின்றவர்களுடைய அரசியல் மூலதனம். அதை தவிர இவர்களுடைய அரசியலிலே அந்த சமூகம் சார்ந்து தமிழ் சமூகத்தை அகவயமாக பலப்படுத்துகிற எம்பவர்மெண்ட் சொல்லிருக்கல, அந்த தமிழ் சமூகத்தை எம்பவர்மெண்ட் செய்யறதுக்கான ஒரு சாதகமான அரசியல், ஒரு பாசிட்டிவ் அரசியல் என்பது இவர்களுடைய அரசியலே கிடையாது. தென்னிலங்கையிலே இனவாத அரசியல் மேலெழுகின்ற வரைதான் இவர்களுடைய அரசியல் உயிர் வாழ்வு இருக்கின்றது. அதுதான் இந்த முக்கியமான சொன்னால், இப்ப மனோ கணேசன் போன்றவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோட தான் பாராளுமன்றம் போயிருக்கணும், அவர்களோட கூட்டணிதான் போயிருக்கணும். ஆனால் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் அந்த கட்சியின் கூட்டில இருந்து வெளியில வந்திருக்க வேண்டும். அவர்கள் ஆனால் ஒன்று செய்திருக்கிறார்கள், அந்த கட்சிகளோட இணைந்திருந்தாலும் எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறார்கள். ஆனால் இங்கால தனித்து நின்ற தமிழ் கட்சிகள் வாக்களிப்புல கலந்து கொள்ளல அல்லது எதிர்த்து வாக்களிச்சு. இந்த சிறுபான்மை சமூகங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய முரண்நகையாகவும் இருக்குது. அதாவது தாங்களே தங்களுக்கு மண்ணள்ளி போடுற ஒரு அதுதானே எங்களுடைய தொடர்ச்சியான 75 வருஷ அரசியல். என்ன இந்த தமிழ் சமூகத்துக்கு தலைக்கு மேல மண்ணை அள்ளி போட்டதுதான். அதுக்கு காரணம் என்னென்றால், இந்த தமிழ் சமூகத்தினுடைய தேசிய அரசியலை கையிலே வைத்திருந்தவர்களுக்கும் சாதாரண கீழ்மட்ட மக்களுக்கும் இடையே இருந்தவர்களுடைய தேவைகள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதற்குள்ள மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. நீங்க தமிழ் மொழி அரச மொழியாக வேணும் என்று பேசிய எல்லா தமிழ் தலைவர்களையும் எடுக்கும், அவர்களுடைய குடும்பங்களை எடுக்கும். அவர்களுடைய முதல் மொழி என்ன? ஆங்கிலம். அவர்கள் எங்கே படித்தவர்கள்? ஆங்கிலம். அவர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரிதான். அப்ப அதே போலதான் நீங்க பல்கலைக்கழக விடயத்தை எடுத்தால், பல்கலைக்கழக விடயத்தை எடுத்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மேல்தட்டு வர்க்க சமூகத்தினுடைய தேவைதான் பல்கலைக்கழகத்திற்கு தங்களுக்கு போற வெட்டுப்புள்ளி சம்பந்தமான பிரச்சனை வந்து. ஆனால் அது தென்னிலங்கை தவறு விட்டது, முதலாவது தவறு விட்டது, அது சிலாகிக்கப்பட்டது, பிரச்சனையாக உருவாக்கப்பட்டதும் உடனடியாக அதை மாற்றி சகல மாவட்டங்களுக்குமாக கொண்டு வரப்பட்டது. இன்று வடக்கு கிழக்கிலே இந்த பின்தங்கிய மாவட்டங்களிலே இருந்து மாணவர்கள் வந்து பட்டதாரிகளாக ஆகிறார்களா இருந்தால் அது அந்த மாவட்ட ரீதியான தரப்படுத்தல் இருந்து கிடைக்கப்பெற்ற விடயம்தான். இவை எவையுமே இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் போராடி பெற்றுக் கொடுத்தது அல்ல, போராடி பெற்றுக் கொடுத்தது அல்ல, ஒரு விடயமும் பெற்றுக் கொடுக்கவில்லை. தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாய்மொழி கல்வியாக இருக்கலாம் அல்லது பல்கலைக்கழக அனைத்து மாவட்டங்கள்ல இருந்து பல்கலைக்கழகம் போகலாம் என்ற விஷயமும், அடுத்தது எல்லாருக்குமான கல்வி, இலவச கல்வி, இலவச மருத்துவம், இது எல்லாமே கொண்டு வந்தது இலங்கையான ஒட்டுமொத்த இலங்கையும் சேர்ந்துதான். ஆமாம், தலைமைகள் இதை ஒன்றும் கொண்டு ஒண்ணுமே கொண்டு வரையில. ஒரு வரலாற்றுல வாய்ப்பு கிடைக்குது. 77ஆம் ஆண்டுல எதிர்கட்சி, இலங்கையினுடைய எதிர்கட்சியாக ஒரு தமிழ் தலைவர், அவர்கள் பெரும்பான்மையான வாக்கோடு, வடக்கு கிழக்கில் மிக பெரும்பான்மையான வாக்கோடு வந்த பொழுதும் இவர்கள் எதிர்கட்சியாக போயிருந்து தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றித்தான் பேசினார்களே ஒழிய இலங்கைக்கான எதிர்கட்சியாக அவர்கள் செயல்படவில்லை. அந்த விஷன் இருக்கே இல்லை அவர்கள். அப்ப இது ஒரு பெரிய பாரிய பின்னணிப்பு. இவர்களை குற்றம் சொல்லி இருப்பதிலும் பெரிய அர்த்தம் இல்லை. ஆனால் இதை பதிவுக்காக நாங்க சொல்லி வைக்க வேண்டி இருக்கிறது. இப்ப தீர்வு எடுத்தீங்க, இந்த தீர்வுகள் வந்த பொழுது இவ்வளவு ஆயுதம் தரித்து போராடி இளைஞர்கள் போய் உயிரை கொடுத்து நாடு கடந்து போய் ஆயுத பயிற்சி எடுத்து வந்து குடும்பங்களை விட்டு பிரிந்து பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்த எந்த ஒரு தீர்வையும் எடுத்து ஒரு கான்கிரீட்டாக தமிழ் மக்களோட கையில இன்றைக்கு சரி 75 வருடத்துல அரைவாசி காலம் ஜனநாயக போராட்டம், அஹிம்சை போராட்டம் என்றெல்லாம் சொன்னேன். சரி, ஆயுத போராட்டத்தை கூடாக என்றான இதை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு இவர்கள் ஒன்றுமில்லை. நான் இருக்கிற நாட்டுல கனடால டொரண்டோல அனுரகுமார திசாநாயக்க தான் சொல்றார், மாகாண சபை தமிழர்கள் போராடி பண்ற உரிமை என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் என்று அனுர சொல்றாரே ஒழிய தமிழ் அரசியல் தலைவர் ஒரு சொல்ல. தமிழ் அரசியல் தலைவர்கள் சொன்னது என்ன? இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இது காலால தொடையலாது, செருப்பால தொடையலாது, தும்புத்தடியால தொடையலாது. நீங்கள் ஒன்றையும் நீங்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை. தொடர்ச்சியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிற தமிழ் பொலிட்டிக்ஸ்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிற இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு விடயத்தில் இவர்கள் ஒன்றாக எதுவும் செய்ய முடியுமா என்று பார்த்தால் இல்லை. அடுத்தது
தமிழ் மக்களுடைய வாக்கை நீங்கள் பாருங்க. போன ஜனாதிபதி தேர்தல் இவர்கள் ஒரு பொது வேட்பாளரை போட்டார். இந்த பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் தான். 2 லட்சம் தான். சஜித் பிரேமதாசாவுக்கு எவ்வளவு கிடைத்தது? யாழ்ப்பாணத்தில் மட்டும் கூட யாழ்ப்பாணத்து மாவட்டத்துக்குள்ள சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைச்ச வாக்குகள், ரணில் விக்ரமசிங்கே கிடைத்த வாக்குகள், அன்ரோகுமார் திசாநாயக் கிடைத்த வாக்குகள் என்னெல்லாம் சேர்த்து பார்த்தால் இவர்களை விட கூட. அப்ப சாதாரண தமிழ் மக்களுக்கு இவர்கள் மீதான நம்பிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. இல்ல அதை பற்றின சிந்தனை கூட இல்லையே. இப்ப தங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை என்ற விஷயம் கூட அவர்கள் அறியாமத்தான் இருக்கலாம். அறியாமல் அல்ல, அவர்களை பொறுத்த மட்டும் மக்கள் அங்கீகாரம் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்ப இன்றைக்கு நான் கடந்த யாழ்ப்பாணம் இலங்கைக்கு போய் 1.5 மாதம் நின்றேன். அங்கே கிளிநொச்சி மாவட்டத்துக்கு போனேன். கிளிநொச்சி மாவட்டத்தை நீங்களும் போயிருக்கிறீர்கள், நீங்களும் அங்கே பலரை பேட்டி கண்டு. அங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை மிக பாரிய பிரச்சனை. அங்கே போதைப் பொருள் பிரச்சனை இருக்கிறது, மண்ணகழ்வு பிரச்சனை இருக்கிறது, சட்டவிரோத பல்வேறு செயற்பாடுகள் நடத்தப்படுகிறது. யார் இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு இல்லாத உள்ளூர் மாஃபியா என்று பார்த்தால் அங்கே பாராளுமன்ற ஸ்ரீதரனை சார்ந்தவர்கள், அங்குள்ள அரசு அதிகாரிகள், போலீசார் எல்லோரும் சேர்ந்து செய்கிறார். சாதாரண மக்கள் இரவில் 6-7 மணிக்கு பிறகு நடமாட பயப்படுகிறார். என்றால் அங்குள்ள வறியவர்களுக்கு எல்லாருக்கும் போதைப் பொருட்களை கொடுப்பது இந்த உள்ளூர் மாஃபியா வியாபாரி. கடைசியாக இந்த செவ்வந்தி என்ற பெண் சம்பந்தமான பெண்ணை பிடித்ததற்கு பிறகுதான் இலங்கை அரசாங்கத்துடைய புலனாய்வு பிரிவு சொல்லுகிறது கிளிநொச்சி மாவட்டம் தான் ஒரு ஹப்பாக, வடக்கு கிழக்கிலே ஒரு மையமாக இருக்கிறது. ஆக்களை கடத்துவதற்கு வருவதற்கு போவதற்கெல்லாம் மையமாக இருக்கிறது. கிட்டடியிலே ஆனந்த விஜயபால உள்ளூர் பாதுகாப்பு அமைச்சரும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. இத்தனை மாவட்டம் இருக்கு இலங்கையில. அவர் அங்க போய் பூனாரி வரைக்கும் போனது என்ற நோக்கம் என்ன? பூனாரி கோயிலே அவ்வளவு விசேஷம் இருக்கு ஆனந்த விஜயபால அங்க போறதுக்கு. இவை ஒரு முக்கியமான விடயங்களாக கூட இந்த தமிழ் அரசியல்வாதிகள் கதைப்பதில்லை. அப்ப இத்தகைய சாதாரண தமிழ் மக்களுடைய அன்றாட வாழ்வு சம்பந்தமான அக்கறை இல்லாதவர்கள் இவருடைய தேசிய பிரச்சனை சம்பந்தமாக எப்படி நீங்கள் கொண்டு நடத்த போறீர்கள்? இப்ப இன்றைக்கு நீங்க சொன்ன இந்த திருவோணமலை பிரச்சனை என்பது இப்படியான ஒரு இனவாதத்தை கொண்டு வர போகிறார்கள் என்பதை சிங்கள ஊடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிழமைக்கு முதலே யாருடன் சொல்லிவிட்டார். இனவாத பேய் வரப்போகிறது, ரெடியாக இருப்போம், நாங்கள் தயாராவோம், இதை தவிர இவர்களுக்கு கொண்டு வருவதற்கு ஒன்றுமே இல்லை என்று பிரதானமான சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஊடகங்கள் தயாராகத்தான் இருந்தன. கிட்டத்தட்ட அங்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கு, இது சம்பந்தமாக இருக்கிறது. அப்ப இவர்கள் இதைத்தான் கொண்டு வருவார்கள். இதை கொண்டு வருகின்ற பொழுது இவர்களுக்கு என்ன பதில் கூற வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிட்டத்தட்ட 7 லட்சம் 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூப் சேனல்கள், அதாவது 2 லட்சத்துல இருந்து நான் அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி கொண்டு வந்தேன். ஏனென்றால் இது எங்களுக்கு ஒரு சவால். தென்னிலங்கை சமூகத்துக்கும் ஒரு அசிட் டெஸ்ட் தான் இது. ஏனென்றால் நாங்கள் அறகலைய போராட்ட நேரத்துல நாங்கள் முன்வைத்த ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது தென்னிலங்கையிலே சமூகம் இந்த பிற்போக்கு இனவாத மதவாத அரசியலை நிராகரித்துத்தான் 500 மில்லியன் மக்கள் தெருவிலே வருகிறார்கள் என்று நாங்கள் தான் பேசியவர். அப்ப அது உண்மைதானா என்றும் பார்க்க வேண்டும். 2-3 தேர்தல்களை மக்கள் அதை நிரூபித்திருக்கிறார். இப்பொழுது இந்த கடைசியாக இந்த கட்டத்திலும் இந்த தென்னிலங்கையிலே நாமல் ராஜபக்ச போன்ற ஒரு இளம் அரசியல்வாதிக்கும் கூட அந்த பழைய இனவாத அரசியலை தூக்கித்தான் மேடையிலே மக்களை கொண்டு வர வேண்டி இருக்கிறது என்றால் இதற்கு பெரும்பான்மையான சிங்கள மக்கள் எப்படி பிரதிபலிப்பு செய்ய போறார்கள் என்பதை பார்ப்பது எங்களுக்கும் ஒரு பார்வை. அதாலதான் நான் அதை மானிட்டர் பண்ணிக்கின்றேன். இப்ப என்னென்றால் இந்த இனவாத சக்திகள் எல்லாம் சேர்ந்து நடந்த இந்த இன்றைய போராட்டத்துல பிக்குகளுடைய முக்கியத்துவம் எப்படி இருந்தது? அதுல அவர்களுடைய கணிசமான பங்களிப்பு இருந்ததா அல்லது அவ்வளவு தூரம் அது என்னன்னு பாத்தீங்க நீங்க? என்னுடைய பார்வையில கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பிக்குகளாக காணப்பட்ட ஞானசார என்ற அந்த மதவாதத்தை தூண்டுகின்ற, கடந்த காலத்தில் 2 தரம் சிறைக்கு போய் வந்த முஸ்லிம் மதவாதத்தை கொண்டு வர, இந்த காசியப்ப என்று சொல்லுகின்ற இன்னொரு இளம் அந்த கண்ணாடி போட்ட அந்த திருவோணமலையில அந்த சிலையை கொண்டு போனவர் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 50-100 பிக்குகள் மஹிந்த ராஜபக்ச, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு கடந்த காலத்தில் இருந்து மிக தீவிரமான இனவாத மதவாத கருத்துரைகளை மேடைகளிலே பேசியவர்கள் தான் இதிலே நின்றார்களே ஒழிய என்பிபி கட்சி தேர்தல் வர்றதுக்கு முதலும் தேர்தலுக்கு பிறகும் அவர்கள் நடத்துகின்ற பிக்குகள் சம்பந்தமான மாநாடுகளிலே கிட்டத்தட்ட 1000கணக்கான பிக்குகள் வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் போன்ற எவருமே அங்கே ஆளுமை உள்ள பிக்குகள் அதில் இருக்கவில்லை. ஆனால் இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ இந்த 21ஆம் தேதி மாலை வெளியிடப்பட்டது. தர்மஸ்ரீ காரியவசம் என்கின்ற ஒரு சிங்கள ஊடகவியலாளர், எனக்கு அவரை தெரியும். 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை பொருளையிலே நின்று
பேசி இனவாதத்தை பேசி தூண்டிவிட்ட அல்லே குணவன்ச என்கின்ற ஒரு பௌத்த பிக்குவை கொண்டு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மணித்தாலம் 20 நிமிடம் இன்டர்வியூ செய்திருக்கிறார். மிக மோசமான மதவாத இனவாத இன்டர்வியூ செய்யப்பட்டு 20ஆம் தேதி மாலை அது வெளியிடப்படுகிறது. இந்த பிக்கு யார், அவர் என்ன செய்தார் என்பது தொடர்பாக நந்தன வீரரத்ன எழுதிய சிங்கள நூல் 83 ஜூலை கலவரமும் சிறை படுகொலைகளின் சம்பந்தமாக நான் மொழிபெயர்த்த புத்தகத்திலும் வருகிறது, அவருடைய படத்தோடு வருகிறது. அவரை கொண்டு வந்து மேடையில வைத்து அவரை இன்டர்வியூ செய்திருக்கிறார். இப்ப இதை இந்த பேட்டர்னை காட்டுது. இவர்கள் எந்த திசையிலே, இந்த எதிர்க்கட்சிகள் வந்து எந்த திசையிலே போய் இந்த ஆட்சிக்கு எதிராக சிக்கலை கொண்டு வர போகிறார்கள் என்றது மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் இதற்கு நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கின்ற பௌத்த பிக்குகளும் இந்த அறகலைய போராட்டத்தில் இறங்கி இந்த இருந்த அரசாங்கத்தை கலைத்த இளம் சமூகத்தினரும் எப்படி பிரதிபலிப்பு செய்ய போகிறார்கள், தங்களுடைய எதிர்பிரச்சாரத்தை எப்படி கொண்டு வர போகிறார்கள் என்பது அடுத்த வாரங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல எங்களுக்கு தெரிய வரும். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு நான் அதை சாதகமாகத்தான் பார்க்கிறேன் என்றால், இந்த கடந்த 2 வாரங்களில் இவர்களுக்கு எதிராக வந்த கருத்துக்கள் தான் அதிகமே ஒழிய ஆதரவாக வந்தது மிக குறைவாக இருக்கு. இப்ப இவர்களை தூக்கி பிடிச்சு கொண்டாடுறவர்களா வடக்குல இருக்கிற தமிழ் தேசிய தலைமைகள் தான் இருக்கு. இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுற போக்கு வடக்குல தான் இருக்கு. இப்ப வடக்குக்கு இப்ப தமிழ் சமூகத்துக்குள்ளேயும் இப்பவும் வந்து சில இளம் யூடியூப் சேனல்கள் வைத்திருக்கிற தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் மிக நிதானமாக இதை கையாண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த தமிழ் இனவாதம் பேசுகிற அளவுக்கு யூடியூப் அளவுக்கு வியூஸ் இல்லாட்டி, இப்ப உங்களுக்கும் கூட உங்களோட யூடியூப் உங்களுடைய சேனலுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. என்னன்னா நீங்க தொடர்ச்சியாக எல்லாத்தையும் அவதானிச்சு செய்து கொண்டு வரபடியா ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய கருத்தை நீங்கள் உருவாக்கி கண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த இந்த இனவாதம் வந்துட்டான், சிங்களவன் வந்துட்டான், புதுசிலையே கொண்டு வந்துட்டான், இப்படித்தான் இவங்க வந்தவங்க சொல்றதுக்கு தான் ஆயிரக்கணக்கில் வருது. அதுக்கு ஒரு இன்னொரு காரணம் இருக்கிறது என்றால், எங்களோட கிழக்கு சாதாரண மக்களுடைய அனுபவம் ஒன்று இருக்குத்தானே. கடந்த காலத்துல நீண்ட கால அனுபவம் இருக்கு, அந்த அச்சம் இருக்கிறது, அதால் அவற்றை பார்ப்பவர்களும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த தென்னிலங்கையில் நடக்கின்ற இந்த மாற்று கருத்தோடு சேர்ந்து அந்த மாற்று கருத்துக்கு சொல்லுபவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை ஹைலைட் பண்றது மிக குறைவாகத்தான் இருக்கு. இப்ப தமிழ் அரசியல் பக்கத்திலும் சாணக்கியன் பாராளுமன்றத்திலே தனக்கு பக்கத்தில் இருந்த திலீப் ஜெயவீரவை காட்டியே பேசுறார். அதாவது நீங்கள் எப்படியாவது ஜனத்தை கொண்டு வாருங்கள், ஆனா இனவாதத்தை மட்டும் தூண்டி கொண்டாதீங்க. இந்த எனக்கு பக்கத்துல திலீப் ஜெயவீரர் இருக்கிறார், இவர் என்ன சொல்ல போறாருன்னா இப்பவே சொல்றேன் சொல்றேன். சரிதானே? அவர் சொன்னது மாதிரியே டபுளா தான் திலீப் ஜெயவீரர் எழுப்பி பச்சை இனவாதத்தை கக்கி போட்டாம இருக்கு. சாணக்கியன்ற உரையில கூட சாணக்கியன்ற தமிழ் மக்கள் பௌத்த சின்னங்களை ஒரு நாளும் உடைச்சது இல்லை எல்லாம் சொல்றார். அது சரிதான். ஆனா அது சொல்லேக்க அவர் சொல்றார், பௌத்த சின்னங்களை நாங்கள் உடைச்சது இல்லை, இந்த மற்ற மதங்கள் போல நாங்கள் கேவலமாக கீழ்த்தரமாக நடக்கிறோம். அது இப்ப இவ்வாறான பேச்சுக்கள் வந்து ஏனைய சமூகங்களை காயப்படுத்தும். அதுதான் அந்த அந்த சூக்குமங்களை வெப்பின தங்களுடைய உரைகளுக்கு இல்ல. தமிழ் சமூகம் வந்து ஒரு காலமும் போய் சிங்கள இதை உடைக்கலேன்னு இவர் என்னன்னு சொல்லுவார். என்ன, நாங்க யாழ்ப்பாணத்துல தலதா மாளிகைக்கு முன்னுமே யாழ்ப்பாணத்துல ஆரிய உளஞ்சந்தியில இருக்கிற அந்த நாகவியார இருக்கு தானே, புலிகள் ஒரு நாள் ஒரு 25-30 பேர் வந்து அலவாங்கம் கொண்டு வந்து அதை உடைத்தார். அது உடைக்க முடியாது, அவ்வளவு செங்கல் கண்டா. யாழ்ப்பாண கோட்டையம் உடைத்தவர்கள் தானே அவர்கள், அதை ஏறி உடைத்தார். உடைத்துத்தான் அதெல்லாம் நொறுக்கப்பட்ட, புதுசா உடைக்க முடியல. அது அப்படியே கனகாலமா உடைஞ்சபடியே தான் கிடந்தது சின்னமா. அப்புறம் அனுராதபுரத்திலே போய் அவருடைய போயா தினத்திலே போய் அந்த முதல் நாள் அந்த என்னது உண்ணாவிரதம் இருந்து அவர்கள் உண்ணா நோன்பு இருந்து அவர்கள் சொல்லி கும்பிட்டுட்டு விடிய வரைக்குள்ள நின்று சுட்டார். அதே போல் தலதா மாளிகையில போய் சுட்டார். தென்னையில என்னது அம்பாறையில வந்து அந்த இளம் பிக்குகள் 36 பேரை வெட்டி கொலை செய்தார்கள். ஏன் செய்ய இல்லை தமிழ் அரசியல்? அதெல்லாம் செய்துதான் இருக்கிறோம் நாங்க. சரி, அதையெல்லாம் நீங்க யுத்தத்தின் கணக்குல போட்டு கூட்டி தள்ளலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்க இல்லையெல்லாம் இல்லை, அதெல்லாம் நடந்திருக்கு. நாங்க ஒரு உண்மைக்கு மாறாக ஒரு கற்பனையில தான் தொடர்ச்சியாக. அப்ப தமிழ் மக்களுக்குள்ள இனவாதத்தையும் மதவாதத்தையும் ஊட்டி வளர்த்தது தமிழ் அரசியல்வாதிகள் என்பதை இவர்கள் சொல்ல வேண்டும். அது தென்னிலங்கைக்கு தென்னிலங்கை அரசியலுக்கு ஈக்குவலாக நாங்கள் தான் இதை ஊட்டி வளர்த்த அந்த குரோத அரசியல். அந்த குரோத அரசியல் என்பதுதான் இன்றைக்கு தென்னிலங்கையில திருப்பி கொண்டு வர முயற்சிக்கிறார். மிக மோசமான ஒரு சிறுபான்மை இனங்களுக்கு எதிரான ஒரு குரோத அரசியலை கொண்டு வந்தால் அந்த பெரும்பான்மை சிங்கள மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியை நாங்க பெற்றுடலாம். அதனுடைய நாயகனாக எங்களுடைய நாமல் ராஜபக்சவை கொண்டு வந்து இருக்கிறது என்றுதான் இவர்களுடைய இந்த கருத்து. ஆனால் இது ஒரு 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 மிகப்பெரிய அசிட் டெஸ்ட் பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு. அதுவும் குறிப்பாக இந்த கடந்த தேர்தலில்
அனுரகுமாருக்கு வாக்களித்த இளம் சமூகத்தினர், இன்றைய இந்த நூற்றாண்டின் இந்த மில்லேனியத்தின் குழந்தைகள் இருக்கிறார்கள் தானே, அந்த இளம் வாக்காளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த இன்று நடந்த இந்த போராட்டம் இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் இத கவனிக்கணும் அல்லது பயப்படணும் நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் என்னை பொறுத்த வரையில அரசாங்கம் பயப்படுறதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அது என்னென்றால் கவனத்தில் எடுக்க வேண்டியது இப்ப அந்த திருவோணமலை சம்பவம் என்னை பொறுத்த வரையில 2 விதமாக கையாண்டிருக்கலாம் என்றது என்னுடைய முதல் பார்வை. ஒன்று, அந்த எனக்கு கிடைத்த தகவல், தென்னிலங்கையில நாங்க கிடைத்த தகவல், போலீசாருக்கு எப்படி முதல் செய்தி போயிருக்கிறது என்றால், இவர்கள் ஒரு புத்த சிலையை இங்கே கொண்டு வந்து வைத்து போட்டு இரவு இந்த புத்த சிலையை உடைக்கிறது அல்லதுக்கு இந்த கழுத்தல் என்று சொல்லுவாங்க, எண்ணெய் இருக்கு தானே, கழிவு எண்ணெய், அதை கொண்டே ஊத்தி போட்டு விடிய ஒரு பிரச்சனையை உருவாக்குவது. இப்ப போலீஸுக்கு இது தகவல் கிடைத்த உடனே போலீசாருக்கு ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் தானே. அப்ப போலீசார் உடனே தங்களுடைய மேலதிகாரியான ஏஎஸ்பிக்கு அறிவிச்சிருக்கணும், இப்படி ஒன்று சார் நடக்க போதாம். அப்ப ஏஎஸ்பி அவர் சிவில் உடுப்புல வேற எங்கேயும் இருக்கிற டியூட்டிலையும் இருக்கல, சிவில் உடுப்புல நின்றவர் பிச்சு பிடிங்கன்னு ஓடி வந்திருக்கிறார். 11:30 தான் இவங்களை கொண்டே வச்சது. அப்ப இது அவசரமாக ஏதாவது நடந்து விட்டால் நாளைக்கு கொழும்புல இருந்து என்னட்ட தான் ஐஜிபி கேள்வி கேட்க போறேன். 2 போன உடனே அங்க இவர்கள் நின்ற நிலையை பார்த்த உடனே அவர் பார்த்தார், இதுல இந்த புத்த சிலையை விட்டால் பிரச்சனை கண்டுட்டு இதை தூக்கண்டு சொல்லி போட்டார். முதல் தூக்கண்டு சொன்ன உடனே நின்றவர்களுக்கு வாய்ப்பாய் போயிட்டு அந்த இழுவறைப்பட்டு வீடியோக்கள் எடுத்ததெல்லாம் அந்த நேரம் தான். அப்ப இவர்கள் போலீசார் ஒரு மாதிரி தள்ளி கிள்ளி விழுத்தி எடுத்து கொண்டு போயிட்டார். கொண்டு போனதுக்கு பிறகு அவர்கள் கொழும்போட தொலைபேசியில பேசின உடனே கொழும்புல இருந்தவர் சொன்னார்கள், நீங்கள் ஏன் அதை தூக்குனீர்கள்? தூக்குனதுதான் இப்ப அவர்களுக்கு வாய்ப்பாக போகும், அதை கொண்டே அங்கே வையுங்க. அப்ப கொண்டே வைக்க போன உடனே இப்ப உடனே இது தமிழாக்களுக்கு வாய்ப்பு, அந்த முடிஞ்சு மண்டிட்டுட்டார் அனுரா இனவாதிகளுக்கு முன்னாடி. அப்ப சம்பவம் இது. அப்ப உண்மையாக போலீசார் செய்திருக்க வேண்டியது, இவர்களுக்கு நேரத்துக்கு தகவல் வந்திருந்தால் இவர்கள் சரியன்னுட்டு, நான் அந்த இடத்துல ஒரு ஏஎஸ்பி ஆக இருந்தால் என்ன செய்திருப்பேன், இன்னும் 4 பிளட் லைட் கொண்டே போட்டு 4 போலீஸ்காரர்களையும் காவல் போட்டு விடிய வரைக்கும் இருங்கொண்டு கேமராக்களையும் பூட்டி இந்த புத்த சிலைக்கு ஒன்றும் பெறாக விட்டிருந்தால் அங்க தமிழ் ஜனமும் போகல, அடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் நீதிமன்றம் அதை அரச காணியும் இல்லை, அது தனியார் காணி. மற்றது அது தனியாருடைய சொந்தமான இடம். மற்றது அது கடல் பாதுகாப்பு அதிகார சபை பிரச்சனை ஏற்கனவே வழக்கொண்டு இருக்காது, அது எடுக்க சொல்லி இருக்கு அந்த இடத்துல இருக்கு. அப்ப அதை நீதிமன்றமே கலைச்சு முடிச்சிருக்கலாம். இப்ப இது இவர்களுக்கு வாய்ப்பாக போய்விட்டது. அப்ப அது ஒரு விதமான. அப்படி இல்லாவிட்டால் இவர்கள் என்னத்தை சொன்னாலும் பிரச்சனை இல்லை, போலீஸா கொண்டு போனதை நீங்கள் சிலையை அங்கேயே வைத்திருங்கள், மிச்சதை காலையிலே பார்த்து கொள்ளலாம் என்று நிப்பாட்டி இருக்கலாம். இது 2 நடந்திருக்க வாய்ப்புக்கு. ஆனால் நடந்த விஷயம் 3வது விஷயம் எடுத்துக்கொண்டு போயிட்டு வந்த உடனே இது 2 பக்கத்தினவாதிகளுக்கும் கை வச்சு பாருங்க, 7 மண்டா முடிந்தால் புத்த சிலையில கை வச்சு நீங்கள் அரசாங்கம் நடத்தலாமா கொள்ளலாமா என்று சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு. மறுபக்கமாக எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு பாத்தியா, இனவாதத்துக்கு முன்னால அனுரா மண்டியிட்டு விட்டார் என்று சொல்றது, அது இன்னொரு கதையாக போய்விடும். நீண்ட உரையாடல போது கடைசி அவர்கள் கேள்வி, நீங்கள் சந்திரிகா குமார துங்காவுடைய ஆட்சி காலத்துல அவரோட நெருக்கமாக இருந்திருக்கிறீங்க. இலங்கையில வந்த ஜனாதிபதிகளுக்குள்ள சந்திரிகா ஒரு இனவாதி அல்ல என்றுதான் பொதுவாக அறியப்பட்டிருந்தார், இனவாதியாக அறியப்படையில்லை. ஆனால் அப்படி இருந்தும் விடுதலை புலிகளோட அவருக்கான அந்த மோதல் வர்றதுக்கான காரணம் என்ன? அதே போல ரணிலோட மன்னிக்கணும் பிரேமதாசாவோட விடுதலை புலிகளுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. கிட்டத்தட்ட அம்தலிங்கம் அவர்களை சுட்டதே பிரேமதாசா அனுப்பின ஹெலிகாப்டர்ல வந்துதான் சுட்டது. அப்படி ஒரு நல்ல உறவு இருந்தது. அதே அது உடைஞ்சது என்று உங்களுக்கு தெரிய வருது. முல்லமதிக்கு முற்றிலும் மாறான சில கருத்துக்களை வைக்கிறார். இல்ல இப்ப என்னை பொறுத்த வரையில சந்திரிகா தனிப்பட ஒரு இனவாதியா இல்லையா என்று ஆய்ந்து பார்ப்பதற்கு நான் ஒன்றும் மனோதத்துவவியலாளர் அல்ல. அவர் ஒரு அரசியல் தலைவர் என்ற வகையில் அவர் அரசியலுக்கு மாகாண சபை முதலமைச்சராக, மேல் மாகாண சபை முதலமைச்சராக வந்ததிலிருந்து பிரதமராக தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யும்படி அந்த கேம்பெயின் காலம் முழுதும் எந்த இடத்திலும் இதுக்கு யுத்தத்தின் மூலம் நான் தீர்வு கண்டு இதை நான் வெற்றி கொள்ளுவேன் என்று அவர் சொல்லல. எல்லா இடங்களிலும் அவர் சொன்னது, இது ஒரு அரசியல் பிரச்சனை, இது அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டும். இது ஒரு ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு முன்னரே அவர் சொல்லிட்டார், என்னுடைய தாயும் தந்தையும் தவறுகளால இன்றைக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, அதை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும், அதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அவர் ஏனைய பிற பிரச்சனைகளையும் கதைத்தார். தென்னிலங்கையில இருந்த அரசாங்கத்தினுடைய வன்முறை கலாச்சாரம் எல்லாத்தையும் பேசிய அதே நேரத்தில் இந்த விஷயத்தையும் அவர் சொல்லியது. அதன் அடிப்படையிலே தான் அவர் அரசியல் தீர்வு திட்டத்தை கொண்டு வந்தார். புலிகளுக்கும் அவருக்கும் இடையிலான முரண்பாடு ஏன் வந்தது என்றால், புலிகளோடு யாருக்குத்தான் முரண்பாடு வரையில், ஆரோடு புலிகள் ஐக்கியமாக செயற்பட்டார்?
புலிகளுடைய அரசியல், அதிலும் குறிப்பாக பிரபாகரன் என்கின்ற அந்த நபர்னுடைய பார்வையும் அரசியல் செயல்பாடும் என்பது ஒரு என்னை பொறுத்தவரையில ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் பொலிட்டிக்ஸ். பிரபாகரன் அவர் ஒரு எப்போதுமே ஒரு தற்காப்பு மிருகமாக அவர் இருந்ததன் காரணம், ஒரு சர்வைவல் அனிமலாக இருந்ததனுடைய காரணமே அவருடைய ஃபியர் சைக்கோசிஸ். அதனுடைய உச்சம்தான் சைனைட் கேப்சியூல். சைனைட் கேப்சியூல் பற்றி கேட்ட ஒரு யூடியூப்ல அவரே தான் சொல்லி இருக்கார். ஒரு யூடியூப்ல இருந்தது, இப்ப எடுத்துட்டாரு. எதிரியுடன் நான் பிடிபடக்கூடாது என்று நினைத்தேன், உயிரோடு பிடிபடக்கூடாது என்று நினைத்தேன், அதனால் நான் சைனைட்டை போட்டுக்கொண்டேன், எனக்கு பிறகு வந்தவர்களும் என்னை பார்த்துதே போட்டுக்கொண்டார். இவ்வளவுதான் அவற்றை தத்துவ விளக்கம் சைனைட் கேப்சியூல். அது வேற ஒன்றும் அல்ல, அந்த ஃபியர் சைக். அப்ப புலிகளை பொறுத்தவரையிலே ஒரு அரசாங்கம் ஒரு தீர்வை வைத்து ஒரு சுமூகமான சூழ்நிலை, தீர்வு சூழ்நிலை வருமாக இருந்தால் தன்னுடைய அந்த அதிகாரத்துவ செயல்பாட்டை கொண்டு போவது பிரச்சனை. அது மக்களுக்கு முன்னால் அவர் வர வேண்டும். அவர் தனியே சிங்கள அரசாங்கங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தின் மீது அவருக்கு மிகப்பெரிய அச்சம் இருந்தது. அவருடைய பாஸ் சிஸ்டமாக இருந்தால் என்ன, அவருடைய உளவு பிரிவாக இருந்தால் என்ன, தமிழ் சமூகம் எல்லாம் தனக்கு சாதகமாக இருக்கின்றவர் வெளியிலே சொன்னால்னு ஒரு அச்சமான சூழ்நிலை தான் அங்கே இருக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா புலிகளை விட்டு தூர ஓடுறதான் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்துல சமூகம் தொடர்ச்சியாக கையாண்டு. அவர் எலிபென்ட் பாஸுக்கு அங்கால என்ன சந்தி என்று சொன்னால் அதை சொல்வது ஆணையரவுக்கு மேல இல்ல, எக்கட்சிக்கு முன்னால இன்னொரு இடத்துல முதலாவது அவருடைய பாஸ் பேரியர் இருந்தது. பாஸ் கொடுத்து அந்த 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 இன்னொரு சந்தி, அது அந்த சந்தியில தான் அந்த பாஸ் பேரியர் இருந்தது. அப்புறம் அதுல இருந்து அதை எடுத்து ஓமந்தைக்கு கொண்டு வருகிறார். அது செய்யறதுக்கு அவர்களே கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் டைம் எடுக்கு. அந்த 2 நாளைக்குள்ள யாழ்ப்பாணத்தை விட்டு ஓடுன சனத்தின் தொகையை நீங்க பார்க்கணும். நான் யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன், சக்கமான பேர் ஓடித்தப்பினார். அதே போலத்தான் நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு கொண்டு போய் திருப்பி அதுல மிகப்பெரிய இடப்பெயர்வு நடந்தானே சந்திரிகாட காலத்துல, கிட்டத்தட்ட ஒரு 5000 ஜனத்தை தவிர மிச்சம் எல்லாரையும் நீங்க சாய்ச்சி கொண்டு வந்துட்டீங்க இஞ்சால. ஆனால் ஒரு 3-4 நாளைக்குள்ள அவ்வளவு சிரம் திரும்பி யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்துட்டு உங்களோட நிக்க விரும்பே இல்லை. அப்ப இந்த ஃபியர் சைக்கோசிஸ் அவர் தன்னுடைய மக்களுக்குள்ளே ஒன்றை போட்டு வச்சு, சரிதானே? அப்ப அவருக்கு இந்த ஒரு சுமூக சூழல் அரசியலுக்குள்ள போறதுன்றது அச்சம். அவர் மஹிந்தாவை கொண்டு வந்ததாக இருந்தாலும் யுத்தம் தான் அது அடிப்படாது. ரணிலுடைய ஒப்பந்தத்தை உடைத்து கண்டு போனதாக இருந்தாலும், இந்தியாவோடு அவர் முரண்பட்டதாக இருந்தாலும், இவை எல்லாவற்றுக்கு பின்னாலும் தனது இருப்பும் தனக்கு விருப்பமான ஒரு வழிமுறையில மேய்த்து கொண்டு போகணும் இந்த சமூகத்தை என்ற அவருடைய பார்வையும், அதற்கு சவாலாக வருகின்ற எதையும் அவர் உடைத்து கொண்டு போக தயார். இறுதியாக அவருடைய எல்லா துரும்புகளும் முடிந்த நேரத்தில் அப்படியே அவருடைய தர்க்க ரீதியான முடிவுக்கு அவருடைய குடும்பம், அவருடைய இயக்கம், தலைமை மேலிருந்து கீழாக எல்லாம் அழித்து முடிக்கப்படும். ஆகவே தனியாக சந்திரிகாவோட முரண்பாட்டுக்கு வந்ததுக்கான ஒரு பிரதான காரணம் என்று ஒன்றும் கிடையாது என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மனோரஞ்சன். நன்றி ஜெயபாலன், நன்றி, வணக்கம்.